வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரைக்காரன் பிரிட்டன்லேருந்து. ஒரு 2 வாரமாக தான் நம்ம நாட்டில் கிடைக்காத சாப்பாடுலாம் இந்த நாட்டில் நிறையா இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டாக போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே இங்கே வந்து லாக்டவுன் போட்டாங்க. தப்பு சொல்லலை, லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ சிவியர் ஆகிட்டு இருக்குதுங்க கேசஸ். திருப்பி செகண்ட் வேவ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. எனிவே, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியாது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதாவது இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இல்லை அதுக்குள்ளே டேபிளெல்லாம் பார்க்காதீங்க. இனிமேல் தான் ஆர்டர் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம ஒரு செம்மையான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து வச்சுருக்கிறேன். அங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஓகே, ரைட். இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ண போகிற கடை எது அப்படின்னா, பிஃப்ஸ் வீகன் பர்கர்ஸ் அண்ட் விங்ஸ் அப்படின்ற கடை தான். 4.6 எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 10 பவுண்டு ஸ்பெண்ட் பண்ணால் ஏதோ ஃப்ரீலாம் கொடுக்குறாங்களாம். ரைட், உள்ளே போய் பார்ப்போம் என்ன வச்சுருக்குறாங்க. மீல் டீல்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம வந்து பர்கர்ஸில் என்ன பர்கர் இருக்குது, த பிக் ஜாக் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பர்கர் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா இவங்க எவ்வளோ வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. டாப் சீக்ரெட் பர்கர் சாஸ் ஏதோ போட்டிருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் கிறிஸ்பி ஃப்ரைட் ஜாக்ஃப்ரூட் பேட்டி. ஓ, என்ன பலாப்பழத்தில் பேட்டி செஞ்சுருக்காங்களா தெரியலை. ஏதோ கவுடா சீஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன, ஃபாதர் ஜாக் பர்கர். இது வந்து பிக் ஜாக்கு, அதோட ஃபாதர் அது. சரி, ரைட், நம்ம ஃபாதரே வந்து வாங்குவோம். என்ன போட்டிருக்காங்க, ஸ்மோக்கி பேக்கன் ஜாம், கிறிஸ்பி ஃப்ரைட் ஜாக் ஃப்ரூட் பேட்டி. ரைட், நம்ம இது ஒன்று வாங்கிடுவோம். சூஸ் யுவர் ஃப்ரைஸ். இதெல்லாம் நம்ம தனியாக வாங்கிக்குவோம், இவங்களோட வேண்டாம். ஆட் ஐட்டம். அடுத்து சாம்வேல் ஹெல் ஜாக்சன் போதும், ஒரு பர்கர் நமக்கு. அப்புறம் விங்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அவர் அவார்ட் வின்னிங் எக்ஸல் சிக்கன் ஸ்டைல் கிறிஸ்பி. ஓகே, வித் சுகர்கேன் போனா. என்னடா என்னென்னமோ பேசுகிறீங்க. சரி, ரைட், வாங்குவோம். இதில் வந்து த பர்ப் அப்படின்ருக்கு. அது வந்து பர்பன் இன்ஃப்யூஸ்ட் பார்பிக்யூ சாஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் பஃபலோ ஹாட் சாஸ். ஓகே, சூப்பர். த பஃபே வாங்கலாம். சிட்பாட்டில் ரேஞ்ச். எனக்கு வந்து இதுதான் பார்க்க பிடிச்சிருக்கு. த பஃபே வாங்கலாம். இது வந்து ஓகே, 2 விங்ஸ் போதும் நமக்கு. ரைட், ஆட் ஐட்டம். அப்புறம் ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 15 பவுண்டுக்கு வாங்கிட்டோம். இதனால் வந்து ஏதோ ஒன்று ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த ஃப்ரைஸில். ஸோ பேங்க் ஃப்ரைஸ், பேக்யூனேட்டர் ஃப்ரைஸ், பஃப் ஃப்ரைஸ். ஓகே, நம்ம பஃபலோ சாஸில் அது ஒன்று வாங்கியிருக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம அந்த பீஃப் பேக்கன் சம்திங் என்னவோ போட்டிருக்கிறாங்கல்ல, இது வாங்கலாம். ஓ, சூப்பர். ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வாங்கிக்கலாம். நம்ம நார்மல் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வேணாம். இது வந்து கொஞ்சமாவது உடம்புக்கு நல்லதுன்னு வாங்க. ரைட், சூப்பர். எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம். வியூ பேஸ்கெட். ரைட், சூப்பர். கீழே வந்தாச்சு, வாங்க கீழே போய் வாங்கலாம். Okay, man. DJ. Thank you very much. மேலே போகலாம். வந்துருச்சு. பேப்பர் பேக் பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் கவர் கிடையாது. இப்போ மாறிட்டு இருக்குது. இல்லை என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த கடையில் இருக்கிறது எல்லாமே வந்து வீகன். வீகன்னா தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். வீகன்றது வந்து ஃபுல் பிளான்ட் பேஸ்டு. அதாவது நான் வெஜிடேரியன்னா அது நம்ம கேட்டகரி, அது வேற. வெஜிடேரியன்றது ஒரு கேட்டகரி இருக்கும். வெஜிடேரியனில் வந்து சீஸு, அப்புறம் அந்த பால், அப்புறம் அந்த டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்க. வீகனில் அந்த பால் பேஸ்டு இல்லை டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சரியா? ஸோ வெறும் பிளான்ட் பேஸ்டாக தான் இருக்கும். எல்லாமே செடி கொடி அதை பேஸ் பண்ணியே தான் சாப்பிடுவாங்க. இது வந்து வீகன். ஸோ அந்த கேட்டகரியில் வர்ற ஒரு ரெஸ்டாரண்ட். அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்ன வெயிட்டாக இருக்குது வர்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. ரைட், ஓகே. நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
இதை வந்து நான் காட்ட மாட்டேன், இது வெறித்தனமாக இருக்கு. என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க, அடா பாவிகளா, செம்மையாக பண்ணியிருக்காங்க இல்லை. இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணோம்ல, அதோட சேர்த்து இதெல்லாம் என்னன்னு தெரியல, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது முடிஞ்சு அடுத்து இங்கே என்ன வச்சுருக்காங்க, அப்பா ஓ இதுதான் அந்த பஃப்பு. இது நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இவங்களோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாப்பழத்தில் செஞ்சுருக்கிறாங்க. பலாப்பழத்தை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல, நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து அடுத்தது. ரைட், அடுத்து வந்து பர்கர் ஆர்டர் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பர்கர் இருக்குது, அதே தான், அதனால் கண்டிக்காதீங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டேன்னு சொல்லி இன்னொரு பர்கர் ஆர்டர் பண்ணேன். ரைட், ஓ வாவ், செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல, அட்டகாசம். சூப் வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது, நம்ம அந்த ஃபாயில் எல்லாம் தூக்கி போட்டு சாப்பாடை மட்டும் வச்சுட்டு சாப்பிட்லாம். சரியா, எப்பா எனக்கு எதை சாப்பிட்றதுனே தெரில, மூணுமே வந்து வேறு லெவலில் வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சாப்பிட்லாம், கையிலே எடுத்து சாப்பிடுவோம். இது வந்து என்னது, இதோட சேர்த்து ஏதோ வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரில எனக்கு. இப்படிலாம் எடுத்து சாப்பிட்றேன் நான். பிச்சுட்டாங்க என்ன பண்ணிக்காங்க. இவன் உள்ளே வந்து அந்த போர்பன் சாஸ்ன்னு சொல்லி பார்பிக்யூ சாஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆனியன் ஃப்ளேவரில் இருக்குது எனக்கு இது. பட் இந்த மேலே இப்படி தூக்கியிருக்காங்கல்ல, இது ஆனியன்ஸ்ன்னு நினைக்கிறேன், தெரியலையப்பா எதுன்ட்டு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஏதோ சாஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு தான் ஸ்வீட் பொட்டேட்டோ, நான் வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஹெல்தி அந்த நார்மல் பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்கு, அதனால் இதை வந்து நான் ஆர்டர் பண்ணையில போட்டேன். சூப்பர், செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து பர்கர். அடுத்து வந்து பர்கர் சாப்பிடலாம். பர்கர் பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்க, டவர் பர்கர் மாதிரி போட்டு. வாவ், ஏதோ ஜாம் மாதிரி. அப்பா எடுத்தோனையுமே ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்மெல் ஒன்று வருது சூப்பராக. பாருங்க, இது வந்து ஆனியன் ரிங்ஸ் தான் நினைக்கிறேன். எஸ், ஆனியன் ரிங்ஸ். இதில் எங்கே ஜாக் ஃப்ரூட் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த கீழே இருக்கிற பேட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். எப்படா கடிக்கிறது. சூப்பராக இருக்கு. இதுதான் அந்த ஜாக் ஃப்ரூட். தெரியுது அந்த ஜாக் ஃப்ரூட்டோட பழம். ஏன்னா பலாப்பழத்தை போட்டு ஃப்ரை பண்ணி ஏதோ பண்ணிடுறாங்கப்பா, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இப்படி டேஸ்ட் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. தெரியுதா அந்த பேட்டி உள்ள அந்த நம்ம மாதிரி நாராக இருக்க மாதிரி இருக்குது. மேலே இருக்கிறது ரெண்டு வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸ், நடுவில் ஏதோ ஒரு சாஸ் ஊற்றிருக்காங்க. அப்பா சூப்பராக இருக்குது, கரெக்டாக சாப்பிட்டே இருப்பேன். இன்னொன்று என்ன வச்சுருக்காங்கன்றதை அந்த டேஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்து வந்து இந்த ஐட்டம் இது பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஜாக் ஃப்ரூட்டில் தான் செஞ்சுருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. நான் வந்து இந்த பீஸ் எடுக்கிறேன். அப்பா என்ன இது இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நான் பார்க்குறதுக்கு ஏதோ தான் இருக்குன்னு நினச்சேன். என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து சிக்கன் விங்ஸ் மாதிரி, விங்ஸ்ன்னு தான் இது பேர் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ வீகன்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக. நீ பாருங்களேன் எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. சாப்பிடுவோம்.
தாறுமாறு. நான் இதான் ஃபஸ்ட் டைமு ஜாக் ஃப்ரூட்டில் பேஸ் பண்ண ஒரு வீகன் ஃபுட்டு சாப்பிட்றது. முதல்ல வீகன் ஃபுட்டு சாப்பிட்றதே ஃபஸ்ட் டைம் வெரி எங்கிட்ட நம்ம வீகன் தான் சாப்பிட்டோம். என்னால் சுத்தமாக சொல்லவே முடியல. உள்ளே வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் டேஸ்ட் லைட்டாக தெரியுது. பட் அது நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. பட் கூட ஏதோ நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரில. உள்ளுக்குள்ளே ஏதோ எலும்பு மாதிரி வேறு கடிபட்டுச்சு. இருங்க கண்டுபிடிச்சி எடுப்போம் அதை. இந்த அருக்கு வருங்க. இது வந்து விங்ஸ் கூட இருக்கிற எலும்பா. ஒரே நிமிஷம். அடா பாயிலா, கரும்புடா. கரும்பு வச்சிருக்கிறாங்க உள்ள. கரும்பு வந்து எலும்பு மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது வந்து சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வீகனா மாறிடலாம் போலயே, இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்க. நான் இது மாதிரி வேறு எந்த கடையிலுமே இங்கே பார்க்கல. இங்கே இந்த கடையில் மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக வச்சுருந்தாங்க. சும்மா டெலிவரி உள்ள வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன். சூப்பராக இருக்குது. இதுவும் பிச்சுட்டாங்க. செம. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி. தாறுமாரில். ரைட். எனிவே இதை வந்து நான் ஒருத்தன் மட்டும் சாப்பிட போகிறது கிடையாது. எல்லாத்தையும் வழக்கம் போல் சோழி முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் நானே உட்காந்து சாப்பிட்டேன்னா கூட கொஞ்சம் நண்பர்களோட சேர்ந்து தான் சாப்பிட போகிறேன். எனிவே ஸோ லாக்டவுன் போட்டனால இப்படி நிலைமையாகி போச்சு. அடுத்து வந்து இதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி அதையும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு, இல்லை புதுசாக கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி இங்கே செய்கிறாங்க அப்படின்னா நீங்களும் நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டிலையும் ஏதாவது ஒன்று செய்யலாம். அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்க.